உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அடிக்கடி இங்க வந்து சாவடிக்கிறானே. கார்த்திக், என்ன பண்றது? ஏதாவது பண்ணணுமே. கீழே போனா கண்டிப்பா மாட்டிப்போம். இப்ப என்ன பண்ணலாம்? கார்த்திக், 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 என்ன கால் பண்ற? என்ன கார்த்திக், மேல இருந்து கால் பண்றீங்க? கீழே இறங்கி வாங்க. இல்ல ஆண்டி, நீங்க கூப்பிட்ட சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நான் அர்ஜென்ட்டா ஒரு ஜூம் மீட்டிங்ல இருக்கேன். ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. ஸோ சாரி ஆண்டி, என்னால கீழே வர முடியாது. என்ன விஷயம் ஆண்டி, சொல்லுங்க. இல்ல, உங்க ராசி நட்சத்திரம் என்னன்னு சொல்றீங்களா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஆண்டி நீங்க பாருங்க, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங். நான் பாதியில எல்லாம் விட்டுட்டு வர முடியாது. நான் மீட்டிங் முடிச்சுட்டு கீழே வரேன். ஓகே. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரமா? நம்ம ஊர்ல கூட ரொம்ப தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். பேரும் கார்த்திக் தான். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் கஷ்ட காலமா தான் இருக்கு. பொண்ணு பிரச்சனை, குடும்ப பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனையும் வருமா. ஆனா மழை போல வந்த பிரச்சனை பனி போல விலகி போயிடுமா. விலகிறதுக்கான நாள் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா. ஏன்னா எல்லா விஷயமுமே நடந்து முடிஞ்ச அப்புறம்தான் இவ்வளவுதானா அப்படின்னு தோணுமா. ஆனா அதுவே நடக்கும்போது நம்மளால தாங்கவே முடியாதுமா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சாமி? அதான் சமாளிக்கிறதுக்கான காலகட்டம்னு சொல்ல வரேன். சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வரேம்மா. வாங்க. வரேம்மா. போயிட்டு வாங்க. என்ன பேசுனா? எதுக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தான்? இந்த ஆளோட பெரிய பிரச்சனையா இருக்கே. கார்த்திக் பண்றது எதுவுமே சரியா படலையே. இன்னைக்கு விடக்கூடாது. என்னதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும்.
என்ன ஆண்டி, என்ன தேடுறீங்க? ஆண்டி, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன தேடுறீங்க? என்கிட்ட கேட்டா நான் எடுத்து தருவேன். இங்க என் திங்ஸ் மட்டும்தான் இருக்கு. இங்க உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியல. அனுவுக்கு நீ துரோகம் எதுவும் பண்ணலையே? என்ன ஆண்டி, என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல கார்த்திக், சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே பொய் சொல்லிருக்கீங்க, பெரிய பொய் சொல்லிருக்கீங்க. அடிக்கடி போன் வந்து ஓடி போறீங்க, பாதி நாள் வீட்லயே தங்க மாட்டேங்கிறீங்க. கல்யாணத்து அன்னைக்கு கூட யார்கிட்டயும் சொல்லாம ஓடிட்டு அப்புறமா வந்து ஏதோ பெருசா கதை சொன்னீங்க. நீங்க பண்றதெல்லாம் ஏதோ தப்பா தெரியுது. ஆனா நான் என்ன தப்பு பண்ண? அதுதான் எனக்கும் தெரியல. உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன தப்பு பண்றீங்க? அப்பா நல்ல வேர்டு. இந்த சுந்தரி மேட்டர் இல்ல. ஆண்டி, என்ன ஆண்டி பேசுறீங்க? நான் அனுவோட ஹஸ்பண்ட். அது எனக்கு தெரியும். நான் தான் கல்யாணமே பண்ணி வச்சேன். ஆனா நீங்க பண்றது எல்லாம் சம்திங் ஃபிஷி. எனக்கு உங்க ஆதார் கார்டு, உங்க வீட்டு அட்ரஸ், உங்க அப்பா அம்மாவோட பேரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்க ஆபீஸ் அட்ரஸ்னு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வேணும். இப்பவே வேணும். ஆண்டி, என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு? நோ கார்த்திக், நோ. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேலேயும் முட்டாளாகவோ ஏமாறவோ நான் 1% கூட தயாரா இல்ல. ஐ நீட் கம்ப்ளீட் டீடைல்ஸ் அபவுட் யூ, தட் டு ரைட் நவ். ஆண்டி, எனக்கு அனுவை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. போன் வந்தா போறது, பாதி நாள் வீட்டுல இல்லாதது, கல்யாணம் அன்னைக்கு நான் போனப்ப நடந்த பிரச்சனை, ஏன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் சொன்னேனே, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன் நீங்க திடீர்னு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சின்னதா தப்பு பண்ணுவேன். எஸ், ஆஃப்டர் ஆல் நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, கடவுள் இல்லையே. இன்ஃபேக்ட் கடவுள் கூட தப்பு பண்ண கதைகள்லாம் நிறைய இருக்கு ஆண்டி. பட் அனு மேல நான் வச்சிருக்கிறது லவ். இட்ஸ் ட்ரூ அண்ட் பியூர். ப்ளீஸ் ஆண்டி, என்னை நம்புங்க. நீங்க என்ன சந்தேகப்படுறத என்னால தாங்க முடியல. அப்படின்னா டீடைல்ஸ் கொடுங்க, எல்லா டீடைல்ஸையும் கொடுங்க, இப்பவே கொடுங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது ஆண்டி. அப்ப யூ ஆர் டூயிங் சம்திங் ராங். என்னம்மா, நான் ஏதோ குற்றவாளி மாதிரியும் என்ன கூண்டுல நிறுத்தி குவெஸ்டின் பண்ற மாதிரியும் இருக்கு. அப்படிலாம் என்னால எதையும் கொடுக்க முடியாது. இது எனக்கு அசிங்கம். நோ கார்த்திக், நோ. இதுக்கு பேரு சமாளிக்கிறது. நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. அதனாலதான் நான் கேக்குற எந்த டீடைல்ஸையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அனு வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஏதுன்னு பேசணும். பேசி இது எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் சரி, ஒண்ணு இந்த வீட்டுல நீங்க இருக்கணும்னா உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். தர முடியாதுன்னா இன்னையோட இந்த வீட்டை விட்டு நீங்க கிளம்புங்க. உங்களுக்கும் அனுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. கார்த்திக், சொல்லுமா. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா அது நேர்ல தான் சொல்லணும். ஆனா நேர்ல சொல்ற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியல. அண்ட் உடனே சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லுடா, என்ன விஷயம்? அது
அது வந்து ஏமா இப்படி இருக்கிற? எதுவும் பிரச்சனையா? நோ நோ நோ, ஆக்சுவலி இட்ஸ் a happy news. ஓ, ஹாப்பி நியூஸா? ஏன், என்ன ஹாப்பி நியூஸ்? சொன்னா தானே தெரியும். ஆபீஸ்ல ஏதாவது நல்ல விஷயமா? நோ நோ நோ. என்னம்மா சொல்லுமா. ஒரு குட்டி கார்த்திக்கோ இல்லனா ஒரு குட்டி அணுவோ சீக்கிரமே நம்ம கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, சந்தோஷமா இருக்க போறதுக்கு வர போறாங்க. வாவ், கங்க்ராட்ஸ் பேபிமா. தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் டார்லிங். தேங்க் யூ. இங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே. ஆண்டி, உங்களுக்கு என்ன வேணும்? ஆதார் கார்டு? ஆதார் கார்டு மட்டும் இல்ல, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு, எல்லா கார்டையும் தரேன். எந்த கார்டை வேணாலும் தரேன். ஆனா இப்படி என்ன நிறுத்தி வச்சு கேட்டீங்கன்னா நான் எதையுமே தர மாட்டேன். உங்களுக்கு என்ன, அணுகிட்ட பேசணும், பிரச்சனை பண்ணணும், அவ்வளவுதானே? நான் சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு அவளும் வந்துருவா. அவன் முன்னாடி வச்சு என்ன வேணாலும் கேட்டு, என்ன வேணாலும் பேசி, என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணி, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன ஒண்ணு, நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த நல்ல விஷயம், உங்களுக்கு பேரனோ பேத்தியோ வரப்போகுதுன்னு அவ சொல்றதுக்கு வருவா. அந்த சமயத்துல நீங்க இதெல்லாம் சொல்லி, ஒண்ணு அவ கர்ப்பம் கலைஞ்சாலும் சரி, இல்ல அவ உயிருக்கே ஆபத்து வந்தாலும் சரி, அதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஆண்டி? உங்களோட டவுட் கிளியர் ஆகணும், அவ்வளவுதானே? தாராளமா நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். ஓகே? என்ன கூண்ல நிறுத்தி குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப வருத்தப்பட போறீங்க ஆண்டி. ஆதார் கார்டு வேணுமா? ஆதார் கார்டு? நான்சென்ஸ். என் விசிட்டிங் கார்டை கூட தர முடியாது. என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆன்ட்டி. ஒருவேளை இந்த கார்த்திக் நல்லவன் இல்லையோ, நானும் என் பொண்ணு ஏமாந்துட்டோமா? இவன் ஏதோ பெருசா தப்பு பண்ற மாதிரி இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் பொண்ணோட வாழ்க்கை என்னது? மம்மி போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. மம்மி ப்ளீஸ், மம்மி ஒரு விஷயத்த உங்ககிட்ட உடனே சொல்லணும். ப்ளீஸ் போனை எடு.
ஹலோ மேடம். மேரி சொல்லுங்க மேடம். எங்க மம்மி? போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. வீட்ல தானே இருக்காங்க? வீட்ல தான் இருக்காங்க மேடம். மேல மாடிக்கு போனாங்க. சரி, போய் போனை மம்மி கிட்ட கொடு. ஓகே மேடம். ஐயோ மேடம், என்னாச்சு மேடம்? ஏய், என்னாச்சு? மேடம் எழுந்துறீங்க மேடம். மேடம். மேரி, அம்மாக்கு என்னாச்சு? ஹலோ ஹலோ மேடம், அம்மா மயங்கி கிடக்குறாங்க மேடம். என்னது? மயங்கி கிடக்குறாங்களா? ஏய், தண்ணி தள்ளி. ஹலோ அம்மா. அம்மா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஹலோ மம்மி. ஹலோ மேரி. மேடம். மேடம் எழுந்துறீங்க மேடம். மேடம். என்ன ஆச்சு சொல்லு. ஹலோ ஹலோ மேடம், தண்ணி தெளிச்சும் கூட மயக்கம் தெரியல மேடம். ஓ மை காட். சரி, நீ கட் பண்ணி போன. மேடம். மேடம். ஹலோ, ஆர்என் ஹாஸ்பிட்டல். இட்ஸ் எமர்ஜென்சி. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஓகே மேடம். என்னடா எல்லா பக்கமும் நீ பிரச்சனையாவே பண்ணி வச்சிட்டு இருக்க? நான் பண்ணலடா, அப்படி நடக்குது. என்ன பண்ண சொல்ற? உனக்கு அப்படியே நடக்கும். வீட்டுல பிரச்சனை பண்ணி தங்கச்சியும் அம்மாவையும் மாலினியும் வருத்தப்பட்டு கிளம்ப வச்சுட்ட. அதை பத்தி பேசாத. சரி, ஓகேடா, நான் அதை பத்தி பேசல. வீட்டுல அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள இங்க போய் அனு அம்மா கிட்ட போய் பிரச்சனை பண்ணி வச்சிருக்க. நீ உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்காடா? எல்லா பக்கமும் ஏதோ ஒரு ஏழ்றைய பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க. ஏண்டா, ஒருவேளை அனுவோட அம்மா அனுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா? சொல்ல மாட்டாங்க. அது எப்படி நீ இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? டேய், அனு இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. இந்த டைம்ல ஏதாவது சொல்லி அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அதனால நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. அனு பிரெக்னென்ட்ங்கிறது ஒரு ஹாப்பி நியூஸ்டா உனக்கு. அத நீ ஹாப்பியா சொல்றியா, ஏதோ வில்லத்தனமா சொல்ற? மச்சான், நான் ஆரம்பத்துல இருந்து உன்னை வார்ன் பண்ணிட்டே இருக்கேன். நீ பண்ற எல்லாத்துலயும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு உனக்கு. இது உனக்கு லைஃபுக்கு நல்லதே இல்லை மச்சான். ஹாப்பியான ஒரு விஷயத்த கூட ஹாப்பியா சொல்லாம எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இது உன் லைஃப், உன் இஷ்டம். நான் ஒன்றும் சொல்லலை. பட் ஸ்டில் ஆஸ் அ ஃப்ரெண்டா அன்னைக்கே நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேடா. அப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி என்ன கேட்கக்கூடாது. அதுக்கு தான் நான் பார்க்குறேன். புரியுதா? என்னத்த புரிஞ்சுதோ. ஓ, ஹலோ. ஏங்க, நான் தாங்க சுந்தரி பேசுறேன். என்ன நம்பர் இது? இது நம்ம ஜானகி அக்கா நம்பரு. ஜானகி அக்காவா? யாரு? நம்ம ஹவுஸ் ஓனர் ஜானகி அக்கா. சரி, என்ன விஷயம்? இல்ல, ராத்திரிக்கு போனீங்க, இன்னும் சாப்பிட்டீங்களா இல்லையா, எப்ப வருவீங்க, என்ன சமைக்கணும், ஏன்னா நம்ம 2 பேரும் தான் இனிமே. அத நீங்க எப்ப வருவீங்கன்னு என்னன்னு. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன சமைக்கிறதுண்டு? என்ன வேணா சமை, நான் சாப்பிட போறதில்ல. ஏங்க? இந்த பார், நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் எங்க போறேன், எப்ப வருவேன், என்ன செய்யறேன் அப்படின்னு இந்த மாதிரி தோணு என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு பிடிக்காது.
கேள்வி கேட்டாலே பிடிக்காது, அதுவும் நீ கேட்டா சுத்தமா பிடிக்காது. புரியுதா? புரியுதா? எனக்கு இன்னொரு போன் வருது, வை. சொல்லணு. எங்க எங்க இருக்கீங்க? இங்கதாம்மா, டி நகர் பக்கத்துல. ஆரம்பிச்சிட்டான்டா. எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்களா? ஏம்மா என்னாச்சு? தெரியலங்க. நான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். நீங்க உடனே நம்ம ஏரியா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துருங்க. என்னாச்சனு? என்னாச்சுன்னு தெரியலங்க. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். இப்ப ஆம்புலன்ஸ் ஆன் தி வே. ப்ளீஸ் நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்குங்க. ஓகே ஓகே, கூல் கூல், ரிலாக்ஸ். ஐ அம் ஆன் தி வே. நான் வந்துடுறேன். சீக்கிரம் கார்த்திக். டேய், என்னடா ஆச்சு? அனுவோட அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனையாண்டா. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கான். ஐயோ, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம். ஐயோ, அடுத்த பிரச்சனையா? பாத்துடா, வேகமா போறான். நீங்க எதாவது விட்டுறாதடா, பொறுமையா போடா. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிங்க மேடம். என்ன சமைக்கட்டும்னு கேட்டா இவர் ஏன் இம்புட்டு கோவப்படுறாங்க? வேணாம்டா போங்க. நான் நைட்டுக்கு ஜானகி அக்கா வீட்டுல இட்லி இடியாப்பமும் சாப்பிட்டுக்க போறேன். ஒருவேளை திருப்பி கூப்பிடுவாங்களோ?